ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். ஆடி மாதம் விருச்சிக ராசியுடைய ஒரு விறுவிறுப்பான ஒரு பலன்களை இந்த ஆடி மாதம் நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்கு
சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வந்து பூமிகளாலும் பதவிகளாலும் வெளிநாட்டு யோகத்தாலும் வெளிநாட்டில் போய் ஒரு தொழில் பண்றது, வெளிநாட்டில் போய் ஒரு பூமி மன யோகங்கள் பெறுவது என்பது ஒரு சிறந்த யோகமாக அமைந்திருக்கிறது. புரிஞ்சிட்டீங்களா? அதாவது ஒரு சொந்த ஒரு அதாவது தொழிலாளர்களை வைத்து, நிறைய தொழிலாளர்களை வைத்து தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் விருச்சிக ராசிக்கு உண்டு. ஆடி மாதம் என்றால் அச்சப்பட வேண்டியதில்லை. அதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டு ஆவணியில் தொடங்கிவிடலாம். மிகப்பெரிய யோகம், தனயோகம், செல்வ யோகம் வருகின்ற காலம், எதிர்காலங்கள் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய அளவுக்கு இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது 8ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். 8ஆம் இடம் என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய அதாவது பெரிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டம். அந்த 8ஆம் இடத்தில் புதன் ஆகப்பட்டவன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதே. பெருஞ்செல்வம், பெரும் அதிர்ஷ்டம், பெருஞ்செல்வம் என்பது இந்த 8ஆம் இடம், மிகப்பெரிய அதிர்ஷ்டஸ்தானம். அங்கே புதன் இருக்கக்கூடிய நிலை. புதன் யார்? உங்களுக்கு லாபாதிபதி, அதாவது 11ஆம் அதிபதி லாபாதிபதி போய் 8ல் போய், இந்த 8ஆம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது. பேரதிர்ஷ்டம், பெருஞ்செல்வம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் புதன் இருக்கிறார். மேலும் உங்களுக்கு சூரியன் இந்த கடக ராசியில், ஆடி மாதம் கடக ராசியில் சூரியன் இருக்கக்கூடியது சிவராஜ யோகம், குருவோடு, உச்சம் பெற்ற குருவோடு, அதாவது 10ஆம் அதிபதியான விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதியான சூரியன் குருவோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் சிவராஜ யோகம். சிவராஜ யோகம் என்பது மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பதவி, பணம், அந்தஸ்து, கௌரவம், தொழில், வருமானம், முன்னேற்றம் என்று பல வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமைந்திருக்கிறது சிவராஜ யோகத்தில், பாக்கியஸ்தானத்தில். இந்த மாதிரி ஆடி மாதம் வந்து எந்த வருடத்திலும் வரப்போவதில்லை. அதுக்குன்னு ஒரு 12 வருஷம் காத்திருக்கணும். இந்த யோகத்தை இப்ப தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சிவராஜயோகம் என்பது குரு உச்சம் பெற்ற சிவராஜயோகம், பாக்கியஸ்தானம். அதாவது திரிகோணத்திலே உயர்ந்த ஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம். திரிகோணத்திலே மிக உயர்ந்த ஸ்தானம். பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொட்டி தருகின்ற ஒரு சிறந்த யோகம். பணங்களை வாரி கொட்டுகின்ற ஒரு நல்ல யோகம். தொழில் மூலம், வியாபாரத்தின் மூலம், வருமானத்தின் மூலம், அரசாங்க அரசியல் மூலம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பணம் அள்ளி தருகின்ற யோகமாக அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப விருச்சிக ராசிக்கு யாரு? ஒரு 2ஆம் அதிபதி பூர்வ, அதாவது 2, 5 ஒரு அதிர்ஷ்டக்காரக இன்னொரு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருப்பது. அதாவதுங்க பூவோடு சேர்ந்து ஞாரும் உனக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதை விட அதாவது ஒரு யோகாதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று இப்போ, அதாவது 5ஆம் இடம் வந்து ஏற்கனவே அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தின் அதிபதி போய் 9ஆம் இடம், அதை விட மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய இடத்துல உட்கார்றாரு. மேலே யாரு? சூரியனோட சேர்ந்து, அதான் மிகப்பெரிய பவர். சூரியனோட சேரும் போது உங்களுடைய செயல்பாடுகள், திட்டங்கள் அனைத்தும் சக்சஸ், டாப்ல போயிருவீங்க. மிகப்பெரிய சர்வதேச அளவில் டாப்ல போயிருவீங்க. உள்நாட்டில் தொழில் பண்ணாலும், வெளிநாட்டில் தொழில் பண்ணாலும், சர்வதேச அளவில் உலக புகழ். சூப்பர், பிரமாதம். விருச்சிக ராசினர்களே, இது பொதுவான பலன். பிரம்மன் இந்த மாதிரி யோகத்தை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த ஆடி மாதம் பெறுவதற்கான யோகங்களை எழுதியிருக்கிறாரா? இந்த ஆடி மாதம் பிரம்மனுடைய தலையெழுத்து உங்க சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு யோகங்களை உங்க தலையெழுத்தாக உங்களுக்கு எழுதியிருக்கிறாரா என்பதை உங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதோட இந்த கிரக நிலை ஒத்து போகும்போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய சாதனையாளர் ஆகிருவீங்க, மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகிருவீங்க. பணத்தை ஆறாக பெருகி உங்க இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக அமைந்துவிடும். கீழே நம்பருக்கு இதெல்லாம் உண்மையா உங்க சுய ஜாதகத்தில் இருக்கா? இந்த ஆடி மாதம் இப்படிப்பட்ட யோகங்களை, பலன்களை பெறுவதற்கு பிரம்மன் உங்க தலையெழுத்து உங்க ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் எழுதியிருக்கிறா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். இது பொது பலன்.
கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. அந்த ஐயப்பாட்டை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா?